ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் சப்பாத்தி தோசைக்கு சாப்பிடக்கூடிய உருளைக்கிழங்கு கிரேவி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன். எண்ணெய் சூடாகட்டும். இதில் நான் சின்னதாக 2 பட்டை, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாங்க. சோம்பு போகிறதுனால இந்த கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இது கூட நாம் ஒரு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயம், அப்புறம் 2 பச்சை மிளகாவை கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். கூடவே கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து கலந்ததுமே தக்காளி சேர்த்துக்கலாங்க. தக்காளி நம்ம கிரேவி வேணுன்றதுனால நான் மிக்சியில் அரைச்சி சேர்த்துக்கிறேன். 2 தக்காளியும் மிக்சியில் அரைச்சி இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம கிரேவிக்கு தேவையான காரம் சேர்த்துக்கலாம். அதுக்கு நான் மிளகாத்தூள் 2 ஸ்பூன், கரம் மசாலா, அப்புறம் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து நல்லா வதங்கி வரட்டுங்க. எண்ணெய் பிரிஞ்சிற அளவுக்கு வதங்கி வரட்டும். நம்மளோட உருளைக்கிழங்கு மசிச்சு ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். அதை இப்போ நம்ம இந்த கிரேவியில் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இது நல்லா திக்காக இருக்குது. நம்ம நல்லா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். காரம் உப்பெல்லாம் போட்டாச்சு. இப்போ இதை 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி விட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் மூடி விட்டு ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதான், நம்மளோட கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த உருளைக்கிழங்கு கிரேவி பார்த்திங்கன்னா பூரி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.